சென்ட மேப் நேயர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். இன்னைக்கு வந்து நம்ம டேஸ், முக்கியமான டேஸ், அதாவது இந்திய லெவல்லையும் தமிழ்நாட்டு அளவுலையும் என்னென்ன டேஸ்லாம் செலிப்ரேட் பண்ணுறோம், இது வந்து நம்மளுக்கு கொஸ்டின் ஓரியன்டாக உள்ளதாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதில் வந்து ஃபஸ்ட்டு குழந்தைகளுக்குள்ள டேஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கங்க. தேசிய பெண் குழந்தைகள் தினம் என்னைக்கு கொண்டாடுறாங்கன்னா ஜனவரி 24. ஓகேங்களா. மாநில பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினம் என்னைக்கு கொண்டாடுறாங்கன்னு கேட்டிங்கன்னா பிப்ரவரி 24. இது யாரோட பர்த்டே நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் பர்த்டே தான் நம்ம என்ன பண்ணுறோம், மாநில பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினமாக நம்ம அனுசரித்து கொண்டாடிட்டு இருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா உலக மகளிர் தினம் என்னைக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்ச் 8. ஓகேங்களா. அடுத்து உலக பெண் குழந்தைகள் தினம் என்னைக்குன்னு கேட்டிங்கன்னா அக்டோபர் 11. இது வரைக்கும் இதை வந்து கேட்கவே இல்லை, இது பாலிசி நோட்ஸில் இருக்குது, அதனால இதை மட்டும் தெரிஞ்சுங்க. உலக பெண் குழந்தைகள் தினம் என்னைக்குன்னு கேட்டிங்கன்னா அக்டோபர் 11. குழந்தைகள் தினம் என்னைக்குன்னு கேட்டிங்கன்னா நவம்பர் 14. இது நம்ம முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்களின் பர்த்டே தான் நம்ம என்ன பண்ணுறோம், சில்ட்ரன்ஸ் டேவாக நம்ம என்ன பண்ணுறோம், செலிப்ரேட் பண்ணுறோம். இது வந்து பெண்கள் பெண்கள் குழந்தைகள் தினமா என்னென்ன செலிப்ரேட் பண்ணுறங்கிற டேஸை சொல்லியிருக்கேன். இதை கொஞ்சம் பார்த்துங்க. இதுலேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் கம்பல்சரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உலக பெண்கள் தினம் என்னைக்குன்னு தெரியும், தேசிய பெண் குழந்தைகள் தினம் என்னைக்குன்னு தெரியும், மாநில பெண் குழந்தைகள் தினம் என்னைக்குன்னு தெரியும், உலக பெண் குழந்தைகள் தினம் இது வந்து இதுவரை கேட்கவே இல்லை. இதை நோட் பண்ணி வச்சுங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா திருநங்கைகளுக்கு தினம் ஒன்று கொண்டாடுறாங்க. முதலாக திருநங்கைகளுக்குன்னு ஒரு போர்டு வந்து எங்க அதாவது இந்திய அளவில் தமிழ்நாடு தான் முதல்ல ஆரம்பிச்சிருக்கு. எந்த வருஷம்னு கேட்டிங்கன்னா 2008. இதோட டேவை என்னைக்கு செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா ஏப்ரல் 15. ஓகேங்களா. 40 வயசு மேல் போன அனைவருக்கும் 1500 ரூபா மாத ஊதியம், அதாவது உதவித்தொகை, ஊக்கத்தொகையாக கொடுக்குறாங்க. ஓகேங்களா. அவங்களோட டேவை என்னைக்கு செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா ஏப்ரல் 15 திருநங்கைகள் தினம். எந்த வருஷம் ஓப்பன் பண்ணாங்கன்னா 2008. ஓகேங்களா. அடுத்து முதியோர்கள் அதிகமாக உள்ள மாநிலத்தில் வந்து கேரளா ஃபர்ஸ்ட்டாக இருக்குது. அடுத்து நம்ம 2ஆவதாக வந்துகிட்டு இருக்கோம். அப்போ அவங்க சார்ந்த பிரச்சனைகள்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், விழிப்புணர்வு தாண்டி இந்த மாதிரி டேஸு டோல் ஃப்ரீ நம்பர்லாம் கொண்டாடுறோம். இப்போ அவங்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உலக முதியோர் தினம் என்னைக்குன்னு கேட்டிங்கன்னா அக்டோபர் 1. உலக முதியோர் தினம் என்னைக்கு, அக்டோபர் 1. முதியோருக்கு எதிரான கொடுஞ்சுகள் எதிர்ப்பு தினம் என்னைக்குன்னு கேட்டிங்கன்னா ஜூன் 15. ஓகேங்களா. இது வந்து முதியோர்களுக்கு ஓரியன்டாக உள்ளது. அடுத்து குழந்தை தொழிலாளர் வந்து நம்ம டார்கெட் வச்சிருக்கோம். இந்த வருஷத்துக்குள்ள நம்ம ஒழிக்கணும் அப்படின்னு டார்கெட் வச்சிருக்கோம். நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அதுக்கான இனிஷியேட்டிவ்லாம் நிறைய எடுத்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு நாள் என்னைக்குன்னு கேட்டிங்கன்னா ஜூன் 12 வந்து என்னன்னா குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு நாள். ஓகேங்களா. அடுத்து வரதட்சணை தொடர்பாக நிறைய கேசஸ் நிறைய ஃபைல் ஆகிட்டு இருக்கனால நம்ம அந்த வரதட்சணையை குறைக்கணுங்கிறதுக்காண்டி டேவும் விழிப்புணர்வாகவும் டேஸ் கொண்டு வந்து வச்சு விழிப்புணர்வாக என்ன பண்ணுறோம், அவேர்னஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்போ வரதட்சணை தடுப்பு தினம் என்னைக்குன்னு கேட்டிங்கன்னா நவம்பர் 26. மனித உரிமை தினம் எல்லாருக்குமே தெரியும், டிசம்பர் 10. பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் ஒழிப்பு சர்வதேச தினம் என்னைக்குன்னு கேட்டிங்கன்னா நவம்பர் 25. இந்த டேஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை கண்டிப்பாக க்ரோத் பண்ணி வச்சுங்க. இதுலேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம். நன்றி.